யாரோ என்று அறிமுகமான என் நெஞ்சை உருக்கி என் உள்ளே சென்றார். அப்படி யாராவது என் வாழ்க்கையில் வந்தால் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மாறிட்டேன். அவ தான் எனக்கு எல்லாமே. ஹலோ, என்னப்பா சொல்லுமா, பண்ற? ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கம்மா. எப்ப பார்த்தாலும் ஐஸ்கிரீம் தானா? கேட்டா உன் பாட்டி சென்டிமெண்ட் ஒண்ணு ஆரம்பிச்சிருவியே. எல்லாம் உங்க பாட்டிய சொல்லணும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க அதை கொடுக்கும்போது அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். அந்த மாதிரி தான் இந்த ஐஸ்கிரீம் எனக்கு. என் பாட்டி கொடுக்குற ஐஸ்கிரீம்னால தான் நான் வரையவே ஆரம்பித்தேன். ஐஸ்கிரீம் கூட இருக்கு, ஆனால் என் பாட்டி இல்லை. ஹலோ 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 தம்பி 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 இருக்கியாப்பா? ஹலோ 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 இருக்கியாப்பா? தம்பி சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா. அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம பாட்டியோட டெத் ஆனிவர்சரி வருது. அதை ரிமைண்ட் பண்ண தான் கால் பண்ணேன். தெரியும் எனக்கு, அதெல்லாம் மறக்க மாட்டேம்மா. அதுக்கு சொல்லுங்க அப்புறம். சரிப்பா, வேற ஒண்ணும் இல்ல. வச்சிரட்டா? வச்சுருங்க. உடம்பு பாத்துக்கோப்பா. ஆ ஹலோ. கேக்குதா மச்சான்? சொல்கிறா, சொல்லு. என்னடா ஏதோ பெயிண்டிங் பண்ணிருந்தேன்னு சொன்னியே, என்ன ஆச்சு அது? மச்சான், ஓரளவு முடிச்சிட்டேன்டா. சூப்பர்டா. என்னாச்சுன்னா, சொல்லு. ஏதோ பிங்க் கலர் பெயிண்ட் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னியே, அது என்ன ஆச்சு? அது கிடச்சிச்சுடா. அது என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு பிங்க் கலர் பேர் தான் மச்சான் வச்சிட்டு இருந்தேன். சரி. அப்புறம் என்ன பண்ணேன்னு கேளேன். என்ன பண்ண? பக்கத்துலேயே ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிருந்துச்சு. அடப்பாவி, அப்போ அதை வச்சு அடிச்சிட்டியா? ஆமாம் மச்சான். அப்படி அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் என்னடா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் சொன்னால் புரியாது மச்சான். உங்களை பொறுத்தவரை ஐஸ்கிரீம், என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எமோஷன், அவ்வளோதான். கண்ணா ஐஸ்கிரீம் எடுத்துக்கப்பா.